ஜபவேளை உன்னை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜபவேளை உம்மை தேடி வந்தேன் தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். சோராது ஜெபித்திட ஜெப ஆவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டு பாதம் வந்தே. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா? ரொம்ப சூப்பரான ஒரு பாடல். நம்மளோட ஜப வேலை நம்ம யாரை தான் தேடி போகணுமா? நம்ம கையில் இருக்கிற ஃபோனையா, நம்ம ஃப்ரெண்ட்ஸையா, இல்லை நம்ம பேரண்ட்ஸையா, இல்லை நம்ம யாரை தேடி போகணுமா? நம்மளோட ஜப வேலை நமக்கு ஒரு விஷயம் வேணும், நமக்கு கிடைக்கணும், இது இவரால் தான் கொடுக்க முடியும் அப்படின்னு நம்மளோட இருதயத்துக்கு தெரிஞ்ச உண்மை என்னது? நம்ம ஏசப்பாவை தேடி போகணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ். கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே இந்த உண்மை தெரியும். நமக்கு லைஃப்பில் என்ன நேரிடணும் அப்படின்னாலும் அது யாருடைய உத்தரவு இல்லாமல் நமக்கு நடக்காது. ஏசப்பாவோட உத்தரவு இல்லாமல் நமக்கு அந்த விஷயம் நடக்க போகிறது கிடையாது. அப்போது அந்த உண்மையை தெரிஞ்ச நம்ம இருதயத்துக்கு நம்ம லைஃப் எப்பயும் அவரை சார்ந்து தான் இருக்கணும் அப்படிங்கிறது ஏன் குட்டீஸ் தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹாப்பியாக இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துடுறோம். ஏசப்பாவை நிறைய இடங்களில் மறந்துடுறோம். ஏசப்பாவுக்கு நிறைய இடங்களில் முன்னுரிமை கொடுக்கறதுக்கு மறந்து போயிடும், மறுத்தும் செஞ்சிடும். அப்படி தானே குட்டீஸ்? நமக்கு தெரியும் இந்த இடத்துல ஏசப்பாவுக்கு தான் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு. ஆனாலும் கூட நம்ம அதை தாண்டி நம்மளோட சோம்பேறித்தனத்துக்கும், நம்மளுடைய ஆசைகளுக்கும், நம்மளுடைய ஆர்வத்துக்கும் என்ன பண்ணிடுறோம்? இடம் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம்? பாவமான சூழ்நிலைகள் அல்ல இந்த உலகப்புறமான சூழ்நிலைகள் என்ன பண்ணிடுறோம்? நம்ம கையில் எடுத்துக்கிறோம். ஆனால் ஒரு சோர்வோ போராட்டமோ வரும்போது அப்போது ஏசப்பாட்ட தான் முன்னாடி போய் நின்று அவர்கிட்ட தான் அழுது புலம்பி நம்மளோட வேண்டுதல்களை என்ன பண்ணுறோம்? நம்ம தெரிவிக்கிறோம். அப்போது நம்ம இருதயத்துக்கு உண்மை தெரியும். நம்ம லைஃப்பில் தேவையான முதலிடம் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னா ஏசப்பாக்கு தான் கொடுக்கணும்னு. ஆனால் நம்ம தான் என்ன பண்ணிக்கிறோம்? தேவைக்கு ஏற்றபடியாக அவரை யூஸ் பண்ணிக்கிறோம். அப்படி தானே குட்டீஸ்? அப்போ அவருக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகும். நம்மளை யாராவது இந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு திரும்ப தூக்கி போடுறாங்க அப்படின்னா நமக்கு அது எவ்வளோ ஹர்ட் ஆகும். அப்போது ஏசப்பாவை நம்ம எத்தனை தடவை அந்த மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு ஹர்ட் பண்ணியிருப்போம் குட்டீஸ். ஸோ இந்த நாளில் நம்ம அதை புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படி? ஏன் ஏசப்பாவை நம்ம ஹர்ட் பண்ணக்கூடாது? ஏன் ஏசப்பாவுக்கு எல்லா சூழ்நிலைகள்லையும் நம்ம ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா யாக்கோபு 1:4 படியாம், உங்கள் மன உறுதி நிறைவான செயல்களால் விளங்கட்டும், அப்பொழுது எக்குறையுமின்றி முற்றும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள் அப்படிங்கிற வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த மன உறுதி அப்படிங்கிறது என்னன்னா, என்ன சூழ்நிலை எனக்கு வந்தாலும் நான் கொடுக்க போகிற முதலிடம் என் ஏசப்பாக்கு தான் அப்படின்னு ஏசப்பாவை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்குற அந்த மன உறுதி நம்மளிடத்துல இருந்தது அப்படின்னா, நம்ம ஏன் சூழ்நிலைகளை பார்த்து நம்ம குறைவுபட்டு போயிட்டோமோ, நம்ம இப்படி குறைவாயிட்டோமே, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கே, அந்த மாதிரி கண்டிப்பாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்? நம்ம மற்றவங்களோட நம்மளை கம்பேர் பண்ணிக்க மாட்டோம். நம்மளை நம்ம குறைவாக எடுத்துக்க மாட்டோம். நம்மளை நிறைவுள்ளவர்களாக நம்ம எப்போ ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா, எது எனக்கு ஏசப்பா கொடுத்தாலும் அவர் கொடுக்கறதுல அவர் ஒரு திட்டம் வைத்திருப்பாருங்கிற மன உறுதியோடு நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுல தான் குட்டீஸ் கண்டிப்பாக நம்மளுடைய நிறைவானது இருக்கும். ஸோ இந்த நாளில் இந்த வசனத்தையும் இந்த பாடலையும் இன்றைக்கி நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியதையும் நம்ம இருதயத்தில் எடுத்துக்குவோம். இந்த நாளில் என்ன நேர்னாலும் ஏசப்பாவுக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அவரிடத்துல அதை ஒப்பு கொடுத்து அவர் அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்காருங்கிறத காத்திருந்து பெற்றுக்கொள்வோம். கண்டிப்பாக நம்மளை நிறைவாக அவர் சித்தத்தின் படியாக அவர் வழி நடத்துவார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, எங்களை எந்த ஒரு குறைவும் இல்லாமல் எங்களை நிறைவுள்ளவர்களாய் பார்க்கிறது உங்களால் மட்டும்தான் டாடி முடியும். உம்முடைய சித்தத்தின்படியாக உம்முடைய உடனிருப்புக்குள்ளே இருக்கிறதுக்கு எங்களுக்கு பலன் கொடுங்க. இந்த நாளை உம்முடைய கிருபையினால் நாங்கள் கடந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஆமேன்.